உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த டொயின் நான் எதுக்கு கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்களா, நேற்று நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆம்பளைங்க வந்து 2 ஆள் மேலே வந்திருந்தாங்க, ஒவ்வொருத்தரும் டபுளாக வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ஒரு நோக்கம் இல்லாமல் ரொம்ப ஹைட்டாக கம்பி சுற்றிட்டாங்க. நம்ம வந்து ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தோம், அந்த டொயின் வந்து எட்டலை. அதுக்காக தான் கொஞ்சம் குட்டையாக இந்த மாதிரி கட் பண்ணி அதில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஜாயின் போட்டு தான் நான் இந்த மாதிரி கட்டிட்டுருக்கேன். இந்த மாதிரி இடுப்பில் நம்ம கட்டிக்கினா தாங்க அதை கட்டுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். நம்ம ரெண்டு பக்கம் பாருங்க, நீட்டமாக இருக்கிறதும் குட்டையாக இருக்கிறதும் எடுத்து இது மாதிரி ஜாயின் பண்ணி கட்டிக்கிறதுக்கு. நேற்று காலையில் அவங்க வந்திருந்தாங்களே, இது நேற்றே முடிய வேண்டியான வேலை. சரி, ஆள் வராததுனால இந்த வேலை இன்னைக்கு நின்று போச்சு. சரி, இருக்கிறத நம்மளே இன்னைக்கு சும்மா தான் இருக்கும், செஞ்சுக்கலாம். ஏன்னா இது ஒரு ஆள் வேலை தான் இருக்குது. வீட்டு வேலையை பார்த்துட்டு நம்ம செய்யறதுக்கு தான் இன்னைக்கு சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒண்டியாக தான் இன்னைக்கு நான் செஞ்சிட்ருக்கேன். ஆனால் அடிக்கிற வெயில் உச்சி மண்டையை பொழக்குதுங்க, பயங்கரமான வெயில். கீழே செடி வந்து நம்ம கட்டிட்டு மேலே எப்படி இருந்துன்னு பார்த்தங்களா, அந்த ஒயர் எங்கே இருக்குதுன்னு கூட தெரியல, அந்த அளவுக்கு அந்த வெயில் வந்து மின்னல் ஓடுது. எப்படியோ ஒரு வழியாக சாயந்தரம் ஒரு 3 மணின்றதுக்குள்ளே நான் கட்டி முடிச்சுட்டேன். சரி, அதுக்கப்புறம் டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வரப்பில் இருக்கிற பிள்ளைலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நம்ம உரம் போட்டு பாதுகாப்பாக தண்ணி கட்டி வளர்க்குற அந்த செடிங்கெல்லாம் கூட அவ்வளோ வளர்றதில்ல. ஆனால் இந்த வரப்பில் இருக்கிற பிள்ளைங்க மட்டும் அவ்வளோ ஒரு இதாக நல்லா செழிப்பாக வளருதுங்க. சரி, இருக்கிறத மாட்டுக்கருக்கலாம் ஒன்று, இதில் இருக்கிற புழு பூச்செல்லாம் எவ்வளோதான் நம்ம மருந்தடித்தாலும் இருக்கிற செடி செட்டில் தான் வந்து உட்காருது அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு வழியாக இன்றைக்கி இந்த வரப்பை மட்டும் நான் சுத்தம் பண்ணேன். மிச்சம் இருக்கிறத நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.